ஹலோ, வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து இடியாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு இடியாப்பம் மேக்கர் வாங்கியிருக்கேன், எலக்ட்ரிக். அதில் எப்படி செய்யுதுன்னு தான் நான் இன்னைக்கு காட்ட போகிறேன். நான் பெரும்பாலும் இடியாப்பமே செய்ய மாட்டேன், ஏன்னா என்னால் பிழிய முடியாது, கை வலி வந்துடும் சொல்லிட்டு ரொம்ப ரேராக தான் செய்வேன். இப்போ வந்து அந்த எலக்ட்ரிக் இடியாப்பம் மேக்கர் வந்திருக்கு. 2-3 வாட்டி செஞ்சுட்டேன், நல்லா தான் இருக்குது. அது இருக்கிறதுனால எப்படியோ மாதத்துக்கு ஒரு வாட்டி, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் செய்வோம். பெருசாக இடியாப்பம்லாம் அவ்வளோவா யாருக்கும் பிடிக்காது. அதுவும் அது வெறும் கார்போஹைட்ரேட் தானே, அதில் என்ன பெருசாக சத்து இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் அது ரொம்ப செய்ய மாட்டேன். வேணால் நம்ம கேழ்வரகு இடியாப்பம் அதெல்லாம் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் அந்த இடியாப்பம் மேக்கரில் வந்து எப்படி இடியாப்பம் செய்கிறது, அதோட இன்றைக்கி வந்து தக்காளி இடியாப்பமும் நாங்கள் செஞ்சு காமிக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி வச்சுக்கோங்க. சால்ட்டு போட்டுக்கிறேன். தூள் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டிங்கனாக்கா சமயத்தில் கரையாது. அதோட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கலாம். அந்த தண்ணியிலே தேங்காய் எண்ணெய் இல்லைனாக்கா நெய் கூட ஊற்றிக்கலாம், உங்களுக்கு எது இஷ்டமோ போட்டுக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி ஒரு கட்டை வச்சுக்கோங்க மாவெல்லாம் கிளறதுக்கு. இது வந்து மத்து கட்டை தான், அவங்களுக்கு வந்து கிளற ஈஸியாக இருக்கும். கரண்டினா கையை வெட்டும். வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்ச பிறகு நல்லா ஊற்றி இந்த மாதிரி கிளறிக்கணும். மாவு வந்து ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த அளவுக்கு கிளறியாச்சு. 1க்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சிங்கனாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு சூடாக இருக்கும், அதனால் கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சிக்கலாம். இடியாப்பம் செய்யறதுக்கு வந்து நான் தட்டு இட்லி தட்டு தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ரெடி நெய் எது வேணுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. என்னோடய இடியாப்பத்தட்டு எங்கே இருக்குன்னே தெரியல, ரொம்ப ரேர் தானே நான் செய்கிறது. இட்லி பானையிலே கூட செஞ்சுக்கலாம். இடியாப்பம் மாவு எடுத்து நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிசைஞ்சிக்கோங்க. சுடுது, நல்லா எடுத்து பிசைஞ்சிக்கோங்க. லைட்டாக தண்ணி வேணும், ரொம்ப டைட்டாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சமாக தண்ணி வேணாலும் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம இது மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு இடியாப்பம் அச்சுக்குள்ளே போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதுதான் இடியாப்பம் மேக்கர், பிஜியான் பிராண்டோடது. இது வாங்கி ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும், 2-3 வாட்டி தான் செஞ்சுருப்பேன். இது வந்து இந்த மாதிரி அச்சோடு தான் வருது. இந்த அச்செல்லாம் எதுக்குன்னே தெரியல, நான் முக்கியமாக இடியாப்பத்துக்கு தான் வாங்கினேன், அதனால் அந்த பக்கம் சால்வ் ஆகிடும். இது வந்து மெலிஸ் இடியாப்பாச்சு வந்து உள்ளே போட்டு வச்சுருக்கேன். இது இப்படி ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி அச்சு மாற்றிக்கலாம், எப்பவும் செய்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் மாவு மாற்றுறதுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதில் போய் இப்படி லாக் பண்ணணும், அவ்வளோதான், ஈஸியாக இருக்குது. இது வந்து இது வந்து பின்னாடி போயிருக்கா, இங்கே இது ஆன் பண்ணிங்கன்னா அப்படியே ஃப்ரண்ட்டில் வரும் இடியாப்பம், வந்து அப்படியே மாவு வெளியில் வரும். அடுத்தது வந்து ரிவர்ஸ் அமுக்குனீங்க, பிழிஞ்சு முடித்த பிறகு ரிவர்ஸ் பட்டன் அமுக்குனீங்கனாக்கா இது வந்து அப்படியே ரிவர்ஸில் வந்துடும். இப்போ திருப்பி நீங்கள் மாவு ரொப்பிட்டு அப்படியே பிழிய வேண்டியது தான். இப்போ வந்து இதில் மாவு போட்டுக்கலாம். இது நான் வந்து சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன், 2025 ருபீஸோ என்னமோ. இது கூட வந்து ஒரு தவா, நான்ஸ்டிக் தவா, அதுவும் பிஜியான் பிராண்டோட தான், நல்லா இருக்கு. அதுவும் இண்டக்ஷன் வைக்கிற மாதிரி ஒரு நான்ஸ்டிக் தவா ஒன்று, செராமிக் கோட்டட், ஃப்ரீயாக கொடுத்தாங்க. 2 சேர்த்து 2025 ருபீஸ். அந்த தவா ஃப்ரீ இல்லாமல் நான் நீங்கள் பல்லாவரத்துலேயே ஒரு கடையில் பார்த்தேன், 1800 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஒரு கடையில் ஒரு ஆஃபர் இருக்குது, நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. மாவு வச்சாச்சு. இது வந்து இதுக்குள்ளார வந்து இப்படி மாட்டிடணும், அவ்வளோதான். இப்படி லாக் ஆகிடுச்சா? இப்போ நம்ம வந்து பிளேட்டில் ஒன்று ஒன்றா பிழிய வேண்டியது தான். நம்ம ஆன் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக இருக்குது, நம்ம அப்படியே சுற்றணும்னா போதும். ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது, இவ்வளோ மெல்லிஸாக வருது பாருங்க.
மாவு வந்து தீந்து போச்சு. தீந்து போனதும் இப்போ நீங்கள் வந்து ரிவர்ஸ் பட்டன் அமுக்குனீங்கனாக்கா, நான் காமிக்கிறேன். ரிவர்ஸ் அமுக்குனீங்கனாக்கா இது அப்படியே பின்னாடியே போகுது பாருங்க. தானாகவே ரிவர்ஸில் போய் ஸ்டாப் ஆகிடும். நம்ம திருப்பி ரீஃபில் பண்ணிவிட்டு அவ்வளோதான். நம்ம திருப்பி இதில் ரீஃபில் பண்ணிவிட்டு அப்படியே பிழிய வேண்டியது தான். இந்த இடியாப்பம்லாம் பிழிஞ்சு எல்லா தட்டையும் இப்படி உள்ளே அடுக்கியாச்சு. அடுக்கிட்டு இப்படியே லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஆல்ரெடி நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் சூடாகிட்டுருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ளார வந்து வச்சிடலாம். ஒரு ஆவி வந்த பிறகு 10 மினிட்ஸ் தான், ஆஃப் பண்ணிடலாம். இடியாப்பம் ரெடி ஆகிடும். நீங்கள் இட்லி பானையில் வேணாலும் ஊற்றிக்கலாம். இப்போ இட்லி தட்டில் எப்படி ஊற்றுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்படி எண்ணெய் தடவிடுங்க. தேங்காய் எண்ணெய் தான் தடவுறேன். இது வந்து நல்லா ஃபுல்லாக இங்கெல்லாம் தடவிக்கங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படி தடவிட்டு அப்படியே புழிய வேண்டியது தான். நீங்கள் இப்படி இட்லியாகவும் ஊற்றலாம். அப்படி இல்லைனாக்கா இப்படி ஃபுல் தட்டும் வர மாதிரி நீங்கள் ஊற்றலாம். இப்படியே ஃபுல் தட்டும். அதுக்கு தான் நான் ஃபுல்லாக எண்ணெய் தடவை சொன்னேன். இந்த மாதிரி ஊற்றியும் நீங்கள் செய்யலாம். இந்த மிஷின் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற வரைக்கும் இப்படி வச்சிங்கன்னா இப்படி நின்றுடுது. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வைக்கிறதுக்கு தட்டு தேட வேண்டாம். அதே மாதிரி இது ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கனாக்கா, நான் மேக்ஸிமம் அரை கிலோலேருந்து 3/4 கிலோ மாவு வரைக்கும் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கனாக்கா அவ்வளோ மாவுக்குமே நிற்கிது. போக போக எவ்வளோ நேரம் நிற்கும், எவ்வளோ நாளைக்கு இந்த மிஷின் வரும், அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் அரை கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டால் யூஸ் பண்ணலாம். வேணால் இன்னும் கூட வருமா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. முடிச்சுட்டு நம்ம அப்படியே நிற்க வச்சிடலாம். நிற்க வச்சிட்டிங்கன்னா அப்படியே நிற்கும். நான் வந்து இட்லி பானையில் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்குள்ளார இதை அப்படியே வைக்க வேண்டியதுதான். இது பெரிய தட்டு, ஃபஸ்ட்டு சின்ன தட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய தட்டு. அவ்வளோதான். இதுவும் வந்து ஒரு 7 மினிட்ஸ் தான், இதுவும் வெந்துடும். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது அப்படியே எடுத்துட வேண்டியதுதான். கொஞ்சம் ஆறட்டும். வந்து வந்துருச்சு. இந்த இது நவுத்துனா தான் நம்மளை எடுக்க முடியும். இப்படியே ஒரு பிளேட்டாக நம்ம எடுக்க வேண்டியது தான். எடுத்து இப்படி பாருங்கள், வந்துருச்சு. அவ்வளோதான். பார்த்திங்களா, அப்படி நல்லா சாஃப்டாக. இடியாப்பம் மாவு அரைக்கிறது வீட்டில் அரைச்ச மாவு தான் இது. இது ஒன்றும் இல்லை, பாதி மாவு பச்சரிசி, அப்புறம் பாதி சாப்பாட்டு புழுங்கல் அரிசி, அவ்வளோதான். நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுங்க. நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இடியாப்பம் வந்து நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா பூ மாதிரி சூப்பராக வரும். நம்ம தேங்காய் எண்ணெய் தடவுனதுனால அப்படியே ஒட்டாமல் அழகாக வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்க, இட்லி பானையில் வச்சதும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதையும் எடுத்து அப்படியே தட்டில் அப்படியே தட்டிக்க வேணும். அவ்வளோதான். அதை வச்சு பாருங்கள். அது வந்து நல்ல பிளேட்டாக வந்திருக்கு. இது எப்படி வருது பாருங்கள். இட்லி பானையில் ஊற்றணும்னாக்கா அப்படியே உடஞ்சி வருது. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கடைசி மாவில் வந்து சும்மா இருக்கிறதுலையே பெரிய அச்சு போட்டு பிழிஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதுக்காக தான். இதான் இருக்கிறதுலையே பெரிய அச்சு. இது எப்படி வருதுன்னு பாருங்கள்.
நம்ம நூடுல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நூடுல்ஸ் சைஸ்க்கு வருது. குழந்தைங்களுக்கு சும்மா நூடுல்ஸ்ன்னு சொல்லி இதை கூட செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்குலாம் ஒரு அட்வைஸு, வெயில் காலத்துலலாம் அந்த இடியாப்பம் செய்கிறேன் அப்படின்லாம் வந்து நின்னிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு டைம் ஆகும், வேர்த்து வேர்த்து ஊற்றும். இத்தனைக்கும் நைட்டு, அதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு அது ஆசைக்கு ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோதான். அப்புறம் இது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே செஞ்சு முடித்த உடனேவே இதை கழட்டிடுங்க. இல்லைனா விட்டுட்டிங்கனாக்கா அப்புறம் எடுத்துக்கலான்னு விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் காஞ்சி போயிடும். இதெல்லாம் மட்டும் ப்ரஷ், ஒரு டூத் ப்ரஷ் வச்சு பைப்பில் காமிச்சு உள்ளே தண்ணி போகாத அளவுக்கு க்ளீன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பார்ட்டெல்லாம் சும்மா ஒரு துணி வச்சு, ஈர துணி வச்சு அப்படியே தொடச்சிருங்க. அவ்வளோதான் க்ளீனிங். வந்து தக்காளி இடியாப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தா, இடியாப்பம் ஆல்ரெடி செஞ்சு வச்சிட்டோம். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வேணும், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது 3 வேணும், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் வேணுன்னா போட்டுக்கலாம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இவ்வளோ தான் வேணும். எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அவ்வளோதான். 3 போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. கடுகு வந்து வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது கொஞ்சமாக பெருங்காயத்தூள். நீங்கள் இதுக்கு பதில் சோம்பு கூட போட்டு தாளிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்புலாம் போடாமல் சோம்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வெங்காயம்லாம் போட்டு அது வந்து இடியாப்பம் பிரியாணி மாதிரி. தக்காளி இதே மாதிரியே செய்யணும், சோம்பு தாளிக்கணும். இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு தக்காளியெல்லாம் வதக்குனதும் அப்படியே இடியாப்பத்தை போட்டு எடுக்கலாம். இல்லை அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதில் நீங்கள் இடியாப்பத்தை போட்டு எடுத்திங்கனாக்கா முட்டை இடியாப்பமும் ரெடி ஆகிடும். எல்லாமே உங்களோட கற்பனை தான். லெமன் தாளிக்கலாம், தேங்காய் சாதம் மாதிரி தாளிக்கலாம். இடியாப்பம் மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு எப்படியெல்லாம் செய்யணுமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியும் போட்டுடலாம். இதுவுமே ரொம்ப வதங்கணும் அப்படின்னா இல்லை. உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது வந்து மிளகா மல்லி கலந்த தூள், குழம்பு தூள் தான் நான் போடுறேன். வேறு மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான். போட்டுட்டு நல்லா வதக்கி மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம நூடுல்ஸ் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. நூடுல்ஸ் இடியாப்பம், பாஸ்தா இடியாப்பம் நல்லா அப்படியே நல்லா வருது. நீங்கள் இந்த பாஸ்தாலாம் எப்படி செய்வோமோ அதே மாதிரி செய்யலாம். டொமேட்டோ பாஸ்தா, ஒயிட் சாஸ் பாஸ்தா, அந்த மாதிரி சாஸ் பண்ணிவிட்டு இதை போட்டு கொடுத்தாக்கா குழந்தைங்க சாப்பிட்டுப்பாங்க. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். வெங்காயம் தக்காளியெல்லாம் அப்படியே வெந்துருச்சு. இது மாதிரி இருந்தால் போதும். உங்களுக்கு ரொம்ப மசியணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் வந்து இடியாப்பத்தை வந்து உடச்சி வச்சுட்டேன். இட்லி பானையில் செஞ்சோம் இல்லையா, அந்த இடியாப்பம் தான் இது. சும்மா லைட்டாக அப்படியே உடச்சி விட்டிங்கன்னா உடஞ்சிரும். அவ்வளோதான். போட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். வெங்காயம் தக்காளிக்கு பதில் லெமன் போடலாம். அது வந்து லெமன் இடியாப்பம். இன்னும் காரைக்குடி பக்கம் ஒரு இடியாப்பம் செய்வாங்க. அதை நான் உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு செஞ்சு காமிக்கிறேன். அது கொஞ்சம் நிறைய வேலை இருக்கும். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து சும்மா 1 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் சர்வ் பண்ண வேண்டியது தான். கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த இடியாப்பம் இது நம்ம தட்டி இட்லியில் ஊற்றினோம் இல்லையா, அந்த இடியாப்பம்
இதில் வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு இடியாப்பத்துக்கெலாம் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். தேங்காய் பால் எடுக்கும் பொழுது தேங்காவோட கொஞ்சம் ஒரு 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 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும், ஏலக்காய், வெல்லம், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு இது போட்டு அரைச்சி எப்போவும் தேங்காய் பால் எடுக்கிற மாதிரியே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். அவ்வளவுதான், நம்மளோட தக்காளி இடியாப்பமும் ரெடி ஆயிடுச்சு. இடியாப்பம் தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். என்னைக்காச்சும் ஆசையாக இருக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ.